இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று தவக்காலத்தின் 4வது வெள்ளிக்கிழமை. அன்புக்குரியவர்களே, விவிலியத்தில் அற்புதமான ஒரு வார்த்தை இருக்கிறது. எல்லாம் எனக்கு இருந்தும் அன்பு எனக்கு இல்லையே ஒன்றுமில்லை என்று சொல்லி. ஆகவே அன்பை மையப்படுத்தின ஒரு சிந்தனையை இன்றைக்கு சிந்திக்க இருக்கிறோம். தவக்காலம் என்றாலே கடவுளுடைய அன்பை தியானிக்கிற அற்புதமான ஒரு காலம். அந்த வகையில் அன்பில் வாழ தீர்மானிக்கிறேன் என்கிற சிந்தனையை இன்று நமக்காக வழங்கி நமது பயணத்திற்கு பேருதவியாக இருக்கிறவர் பழனியார்பாளையம் புனித பிரான்சிஸ் சவேரியார் ஆலய பங்கு தந்தை அருட்தந்தை சகாயநாதன் அடிகளார் அவர்கள். வாருங்கள், அவருடைய சிந்தனையை கேட்டு அன்பில் வாழ தீர்மானம் எடுத்து பயணிப்போம். இறைமகனேசுவில் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, மூவர் இறைவன் பெயரால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் வாழ்த்துக்களோடு வணக்கங்கள். ஒரு ஜூபிலி ஆண்டில் அன்பில் வாழ தீர்மானிக்கிறேன் என்ற ஒரு தவக்கால சிந்தனையோடு உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கின்றேன். கொய்னோனியா ஜான் த பேப்டிஸ்ட் இந்த குழுமம் இந்த ஆண்டில், அதுவும் இந்த தவக்கால நிகழ்வுகளில் எடுத்திருக்கிற முயற்சிகளை வெகுவாக பாராட்டுகின்றோம். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற ஒரு சாட் ஜிபிடி, இன்றைக்கி இருக்கிற ஒரு மீடியாவினுடைய மிகப்பெரிய தாக்கத்தில், இன்னொன்று உலக பொருளாதாரத்தில் ஒரு பெரிய சிக்கல், உலகம் முழுவதும் போர் பதட்டம், எங்கே அன்பு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு இடையில் இன்றைக்கி அன்பில் வாழ தீர்மானிக்கிறேன், ஒரு தவக்காலத்தில் அன்பில் வாழ தீர்மானிக்கிறேன் இந்த ஒரு டாப்பிக்கில் நான் பேசணும்னு நினைக்கும் பொழுது இதுதான் என்னுடைய மோட்டோ. நான் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்ட பொழுது நான் என்னத்துக்காக சாமியாராக இருக்கணும் அப்படின்னு நான் முடிவெடுத்தேன்னா இன்று அன்புடன் அப்படிங்கிறது தான் என்னுடைய மோட்டோ. இன்று அன்புடன் வாழ நான் தீர்மானிக்கிறேன். அதை இந்த அன்பில் வாழ தீர்மானிக்கிறேன். இந்த ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டோம்னாலே 1 கொரிந்தியர் 13 தொடாமல் இந்த அன்பை பற்றி பேசவே முடியாது. பவுலடியார் மிக அழகாக சொல்லுவார், அன்பு பொறுமை உள்ளது, நல்லது செய்யும், நிறைய விஷயங்களில் பேசுவார். கடைசியில் 13 கொண்டு நிறுத்தும் போது நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு, இது 3 நிலையாய் உள்ளது, இதில் தலை சிறந்தது அன்பே அப்படிங்கிறத பேசுவார். தொடக்க நூலிலிருந்து திருவழிபாட்டு வரைக்கும் இந்த புத்தகங்கள் எல்லாத்தினுடைய மையம் என்ன, இதனுடைய ஒரே லைனில் சொல்லணும், அல்லது ஒரு லைனில் வேண்டாம், ஒரு வேர்டில் சொல்லணும், ஒரு வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னு எடுத்தோம்னா, கடவுள் இந்த உலகத்தை அன்பு செய்தார். அதுதான் இயேசு இந்த உலகத்திற்கு எதற்காக வந்தார் அப்படிங்கிறது யோவான் நற்செய்தியாளர் பேசுவார். என்னன்னா, இந்த உலகத்தை அன்பு செய்தார் கடவுளுக்கு, வேற வழியே கிடையாது. நான் ஒரு அன்பை வெளிக்காட்ட என்னுடைய மகனை கொடுக்கும் அளவிற்கு, அதுவும் சிலுவை சாவிற்கு கொடுக்கும் அளவிற்கு இந்த உலகத்தின் மீது அன்பு கூர்ந்தார் அப்படின்னு யோவான் நற்செய்தியாளர் பேசுவார். இந்த அன்பு நம்ம குடும்பங்களில் இருக்கிறதா? இன்னைக்கு நிறைய நேரங்களில் அன்பு அப்படின்னா உலகம், சமுதாயம், அதாவது அரசியலில் அங்கே இந்த நாட்டுக்கு அந்த நாட்டுக்கு இடையில் அன்பு இருக்கிறதா அப்படின்னு நிறைய டிஸ்கஷன்ஸும் நிறைய கேள்விகளும் நமக்குள்ள வந்திருக்கிறது. நமக்குள்ள அன்பு இருக்கிறதா? கணவன் மனைவிக்குள்ள, மனைவி கணவனுக்குள்ள அன்பு இருக்கிறதா? ஏன்னா ஒரு திருமணத்தினுடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, the primary aim of a marriage அப்படிங்கிறது அன்பு தான். ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்ளும் பொழுது அதான் சொல்லுவாங்க, ஒரு கணவனும் மனைவியும் எந்த அளவுக்கு அன்பு செய்தார்கள் அப்படிங்கிறதுக்கான ஒரு வெளிப்பாடு தான் ஒரு குழந்தை அப்படின்னு பேசப்படுகிறது. இந்த குழந்தைக்கு உண்மையான அன்பை நம்ம கொடுக்கிறோமா? நம்முடைய குடும்பத்துக்குள்ள அன்பு இருக்கிறதா? ஒரு காலத்தில் நம்ம ஊரில் இருந்துச்சுங்க, அதுதான் இன்னைக்கு இல்லாமல் போன ஒரு விஷயம். லீவு வந்ததுன்னா அப்பாயி தாத்தாவை போய் பார்க்கணும், லீவு வந்ததுன்னா மாமா அத்தை வீட்டுக்கு போகணும், சித்தப்பா சித்தி வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வந்தோம்னா தான் நமக்கு ஒரு சந்தோஷம். இன்னைக்கு எங்கே இருக்குது? எங்கே இதெல்லாம் தொலைச்சிட்டு என்னமோ நம்முடைய பணமும் நம்முடைய காசும் நம்முடைய மீடியாவும் இதுதான் அன்பு, இதுதான் சந்தோஷம், இதுதான் பாசம்னு சுற்றிட்டு இருக்கிறோம். இதில் அல்ல உண்மையான அன்பு அமைந்திருக்கிறது. உண்மையாக சொல்ல போனோம்னா அன்னைக்கு இருந்துச்சு. நான் நிறைய நேரங்களில் இந்த காலங்களில் பிரசங்கம் வைக்கும்போது அதான் சொல்லிட்டு இருக்கிறேன். எங்கள் அப்பாயி கையிலிருந்து ஒரு உருண்டை சோறு கடைசியில் வாங்கும்போது அந்த அன்பு வெளிப்பட்டது. அது வயசானவங்க, அவங்க எச்சி போட்டிருக்கோம் அப்படின்னு ஒரு காலத்திலே நான் யோசிச்சதில்லை. எங்கள் அப்பா அம்மா சொல்லி கொடுத்ததில்லை அப்பாயி தாத்தாட்ட வாங்கி சாப்பிடக்கூடாதுன்னு. நாம் அப்படித்தான் வளர்ந்தோம். அதுதான் அன்பு வெளிப்பாடாக இருந்தது. இன்னைக்கு இல்லாமல் போயிடுச்சு.
கடவுளும் தன்னுடைய அன்பை வெளிக்காட்டுவதற்கு வேற வழியே இல்லை அப்படிங்கும்போது கடைசியில் அப்பத்தை எடுத்து கொடுத்துட்டு போறாரு. என் நினைவாக செய்யுங்கள், ஒரு உணவும் உறவும் அன்பை வளர்த்தும். இன்னைக்கு இல்லாம போயிட்டு இருக்கு. இந்த அன்பு இல்லாம போன சமுதாயம், இந்த அன்பு இல்லாம வாழ்ந்த சமுதாயங்கள் என்னவாக இருக்குதுன்னு உலக வரலாற்றை திரும்பி பார்த்தா தெரியும். ஜப்பான்ல இன்னைக்கு தனிமை அப்படிங்கிறது ஒரு பெரிய நோய் அப்படிங்கிறாங்க. ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது இன்னைக்கு உலகத்தினுடைய மிகப்பெரிய வியாதி என்ன தெரியுங்களா? என்ன கேட்டுக்கிறதுக்கும் என்ன கண்டுக்கிறதுக்கும் யாரும் இல்லை. இந்த தனிமை அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரெஸ். இதை எப்போ போகும் அப்படின்னா, அன்பு வளரும் பொழுது, நான் என்னுடைய அயலானை அன்பு செய்யும் பொழுது அது அன்பு வளரும். அதுக்கு பெரிய உதாரணம்னா லூக்கா நற்செய்தி 15வது அதிகாரம் மிக அழகாக 3 உவமையை சொல்லுவார். கடவுள் இந்த உலகத்தை எவ்வளவு அன்பு செய்தார். ஊதாரி மைந்தனை போல, ஊதாரி தந்தையை போல திரும்பி வந்த மகனுக்காக கொண்டாடுகிற ஒரு அப்பாவை தான் நம்ம பார்த்துருக்கிறோம் விவிலியத்தில். எனவே அந்த ஒரு அப்பாவினுடைய, அந்த ஒரு ஆண்டவருடைய மிகப்பெரிய காலம் இந்த தவக்காலம். கடவுள் இந்த உலகத்தை எவ்வளவு அன்பு செய்தான் என்பதை காண்பிக்கிற ஒரு மிகப்பெரிய காலம் தவக்காலம். எனவே அன்பு செய்ய தீர்மானிப்போம், இந்த அன்பை வளர்த்த தீர்மானிப்போம், அதை நம்முடைய உறவுகளில் கண்டுபிடிக்க தீர்மானிப்போம். எனவே அன்பு 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 இதுதான் கடவுள் சொல்லிக் கொடுத்தது, இதுதான் கடவுள் வாழ்ந்தது. அந்த அன்பில் வாழ தீர்மானிப்போம். உங்கள் அனைவருக்கும் தவக்காலத்தினுடைய மிகச்சிறப்பான வாழ்த்துக்களும் ஆசீர்வாதங்களும். தொடர்ந்து இறை பக்தியிலும் இறை அன்பிலும் இறை ஞானத்திலும் வளர்வோம். ஜெபிப்போமாக. அன்பே உருவான இறைவா, அன்புக்காக வாழ்ந்தீர், அன்புக்காக உலகத்திற்கு வந்தீர், அன்பிற்காக அடிபட்டீர், அன்பிற்காக சிலுவையில் ரத்தம் சிந்தினீர், அன்பை இந்த உலகத்திற்கு காண்பிப்பதற்காக உயிர் தெழுந்தீர். வாழ்க்கையை ஒரே வரிகளில், ஒரே வார்த்தைகளில் சொல்லணும்னா, கடவுள் அன்பாய் இருக்கிறார். காட் இஸ் லவ். அன்புக்கும் கடவுளுக்கும் வேற வார்த்தை இல்லை என்பதை உம்முடைய இந்த உலகத்தினுடைய பிறப்பும் உம்முடைய வாழ்க்கையும் உம்முடைய உயிர்ப்பும் எங்களுக்கு சொல்லித் தந்தது. எனவே இந்த அன்பில் வாழ தீர்மானிக்கிற எங்களுடைய நிகழ்வை ஆசீர்வதிக்கும்படிக்காகவும், இதற்காக உழைக்கிற ஒவ்வொரு மனிதர்கள் மீதும் உமது ஆசீர்வாதம் தங்கும்படிக்காகவும், இந்த யூடியூப் வலைத்தளம் பக்கம் வழியாக பார்க்கிற இந்த செய்தியை பார்க்கிற ஒவ்வொரு நபர்களுக்கும் உமது ஆசீர்வாதமும் உமது அருள்வரமும் தங்கும்படிக்காய் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் வல்லமையால் நிரப்பும். எல்லாம் வல்ல அன்பு இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் அன்பையும் பெருகச் செய்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.